ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா பிளானட். பிளெண்டர் 3 சீரிஸோட நியூ வெர்ஷன் 3.4 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ வெர்ஷனில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. பிளெண்டர் ஒரு 3D அண்ட் 2D அனிமேஷன் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி விஎஃப்எக்ஸ் அப்புறம் காம்ப்ளெக்ஸான சிமுலேஷன்ஸை கூட நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேரோட ஒர்க் ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்றதுனால பிளெண்டரோட டெவலப்பர்ஸ் ஒவ்வொரு நியூ வெர்ஷன்லேயும் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி இந்த வெர்ஷனில் கொடுத்துருக்கிற அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்த மாதிரி சீக்வன்ஸை ரெண்டர் பண்ணுறதுக்காக பாத் கைடிங் அப்படின்னு இதில் ஒரு நியூ ஃபீச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்டை நார்மலாக சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணும்போது ஓரளவுக்கு கிராஜுவலான ஸ்பீடில் இது ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. இப்போது ரைட் சைடில் இருக்கிற டேப்பில் கீழே பாத் கைடிங் செக் பாக்ஸை எனேபிள் பண்ணும்போது இதோட ரெண்டரிங் ஸ்பீட் வந்து முன்னே இருந்ததை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீக்வன்ஸில் இருக்கிற லைட்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபைனல் அவுட்புட்டை இன்ஸ்டண்ட்டாக அவ்வளோ கிளியராக இந்த வியூ போர்ட்லேயே நம்மளால் பார்க்க முடியும். இதில் சர்ஃபேஸ் வால்யூம் அப்படின்னு செப்பரேட்டாக செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸ் வந்து 3D மாடல் அப்புறம் வால்யூமெட்ரிக் ஃபாக்ஸை ரெண்டர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி சிமுலேஷன்ஸை ரெண்டர் பண்ணுறதுக்காக இந்த வால்யூமை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண பாத் கைடிங் வந்து CPU ரெண்டரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். சப்போஸ் உங்களோட ப்ராஜெக்டில் ரெண்டர் பண்ணுறதுக்காக நீங்கள் GPU சப்போர்ட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபீச்சர் அந்த ஆப்ஷனில் இருக்காது. அதே மாதிரி EV ரெண்டர்லேயும் இந்த ஃபீச்சர் இருக்காது. இப்போ பிளெண்டர் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ண இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா பாத் கைடிங் இல்லாமல் எப்படி ரெண்டர் ஆகிருக்கு, பாத் கைடிங் யூஸ் பண்ணும்போது எப்படி ரெண்டர் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த வாட்டரில் இன்ட்ராக்ட் ஆகிருக்கிற லைட்டிங்ஸ் எல்லாமே நல்லாவே க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்து இந்த இமேஜில் அந்த 3D சர்ஃபேஸ் எப்படி ரெண்டர் ஆகிருக்குன்னு காமிச்சிருக்காங்க. பாத் கைடிங் இல்லாமல் இந்த இமேஜை பார்க்கும்போது அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே நாய்ஸியாக இருக்குது. ஆனால் பாத் கைடிங் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ண இந்த இமேஜில் நாய்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் அந்த இமேஜோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்து ஸ்கல்ப்டிங்கில் ஒரு மேஜர் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு 3D மாடலை செலக்ட் பண்ணி அதை ஸ்கல்ப்டிங் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற மெனுவில் ஒரு நியூ ஃபீச்சர் இருக்கும். அதில் கேவிட்டி செக் பாக்ஸை எனேபிள் பண்ணுங்கள். அது கீழே இருக்கிற செட்டிங்ஸை நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது அதில் க்ரியேட் மாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 3D மாடலோட கேவிட்டி ஏரியாவில் ஒரு மாஸ்க் வந்து க்ரியேட் ஆகும். யூஸ்வலாக ஒரு மாடலுக்கு இந்த மாதிரி மாஸ்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற டூல்ஸில் மாஸ்க் ப்ரஷ்ஷை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு மாடலை இன்னும் நிறைய டீட்டெயில்டாக க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த கேவிட்டி ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே இருக்கிற லேயர் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாடலை நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கல்ப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஃபேஸ் மாடலை இன்னும் ரியலிஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த மாடலில் இருக்கிற கேவிட்டி ஏரியாவை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த மாடலை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ கீபோர்டில் Ctrl+M கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாஸ்க் வந்து டிசேபிள் ஆகிடும். நெக்ஸ்ட்டு UV எடிட்டிங்கில் ஜியோமெட்ரியை பேஸ் பண்ணி ரிலாக்ஸ் ப்ரஷ் அப்படின்னு ஒரு நியூ மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு 3D மாடலில் இருக்கிற UV மேப்பை ஈஸியாக எடிட் பண்ணுறது மூலமாக அதோட குவாலிட்டியை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்து இந்த UV எடிட்டர்லேயே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. நான் யூனிஃபார்ம் கிரிட்ஸை யூஸ் பண்ணலாம். அப்புறம் பிக்சல் ஸ்பேசிங் எல்லாமே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த UV மேப்பை நம்மளால் ஈஸியாக அலைன் பண்ண முடியும். அதாவது இதில் இருக்கிற வேர்டெக்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி அந்த 3D மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களோட 3D மாடலில் நிறையா UV மேப்பிங் இருக்குது அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ்க்கு மேலே இன்னொரு சர்ஃபேஸ் டச் ஆகாமல் அந்த ஸ்பேஸிங் எல்லாமே நம்மளால் ரேண்டமாக க்ரியேட் பண்ண முடியும். அடுத்து ஜியோமெட்ரியில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம பென்சில் டூல் யூஸ் பண்ணி அந்த UV சர்ஃபேஸில் டேரெக்டாக ரைட் பண்ணும்போது கீழே இருக்கிற ஜியோமெட்ரி பேஸ் பண்ணி அந்த த்ரெட் வந்து க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு க்ரீஸ் பென்சிலில் ஃபில் டூலை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லைன்ஸை ட்ரா பண்ணும்போது அதில் 2 லைனுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து ஃபில் ஆகாது. இந்த நியூ வெர்ஷனில் இது ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஏதாவது ஸ்டோரி போர்டு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளோட ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சாக தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதில் இருக்கிற கேப்லாம் நம்மளால் பெருசாக நோட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அந்த நேரத்தில் இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக பிளெண்டர் 3.4ல் இருக்கிற நியூ ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி பிளெண்டர் ஃபவுண்டேஷன் சார்ஜ் அப்படின்னு ஒரு நியூ மூவியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராஜெக்ட் ஃபைலை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதை உங்களோட ஓன் ரிஸ்கில் டவுன்லோட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட சிஸ்டமில் இது ரெண்டர் ஆகாமல் போகலாம். இந்த ப்ராஜெக்டில் நிறையவே ஹெவி ஆசட்ஸ் இருக்குது. பிளெண்டர் 3 சீரிஸோட இந்த வெர்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.